ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகி ரஜினி கமல் எல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. பிரபாஸோடைய படங்கள் அப்டேட் மட்டும் தான் வருதே தவிர்த்து படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபேன்ஸ் காத்திருந்தா மறுபடியும் ஒரு அப்டேட் விட்டாங்க. ரிஷப் செட்டி ரிலாக்ஸ் ஆகி நெக்ஸ்ட் மூவிக்கு ரெடி ஆயாச்சு. எப்படி தெரியுமா? எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூலின்ற ஒரு படம் கொடுத்தாச்சு, அடுத்தது கைதி 2 எப்போ வரும், இன்னும் அடுத்தடுத்த படம், இதில் வேற ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம், இதெல்லாம் எப்போ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் வருது. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்த படத்தோடைய அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா பட்டுன்னு அவரே ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போறாரு அப்படின்ற அப்டேட் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்து படத்துடைய பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் மில்லர் மாதிரியான திரைப்படங்கள், சாணி காகிதம், இந்த படங்கள்லாம் எடுத்த அருண் மாதேஸ்வருடைய இயக்கத்தில் தான் இப்போ ஒரு படம் உருவாகுது. அந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி இந்த படத்துக்கான ப்ரிப்பரேஷனில் தான் இருந்திருக்காங்க. ஒரு 2 months தாய்லாண்டுக்கு போய் அங்கே நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்து இங்கே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க போல. எப்படி ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் ஆக்ஷன் படம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூடவே லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வர் 2 பேரும் மூளையை நல்லாவே கசக்கி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேங்ஸ்டர் படமாக இந்த படம் உருவாக்குறதுனால எல்சியூலாம் இதில் எதிர்பார்க்க முடியாதுங்க, இது ஒரு தனிப்பட்ட கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருடைய ப்ரொடக்ஷனில் இன்னொரு பக்கம் பென்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு, அந்த படம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க, இவர் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க. இது இல்லாமல் அடுத்ததான் இவங்க 2 பேரை வச்சு, அதாவது ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறதா சொன்னதுனால அந்த படத்துக்கும் ரொம்ப தீவிரமான வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்களாம். ஸோ சீக்கிரமாகவே இதை பற்றின அஃபிஷியலான அப்டேட்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்க்கலாம். பிரபாஸோடைய அடுத்தடுத்த படங்கள் த கல்கி 2898AD அப்படின்ற படத்தோடைய 2ஆம் பாகம் 1, இது இல்லாமல் தி ராஜா சாப் படம் உருவாக்கிட்டு இருக்கு. கூடவே ஸ்பிரிட் படம், அந்த படத்தை அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுலேயே இன்னொரு அப்டேட் வந்தது என்னன்னா, அனு ராகவபுடியோடைய இயக்கத்தில் ஒரு படம், அதாவது நம்ம சீதாராமன் படம் எடுத்தார்ல அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரபாஸ் அந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஃபவுசி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸ்டாண்ட் அலோன் ஒன் மேன் ஆர்மி அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. நிறைய கன்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீதாராமன் எடுத்து வரப்பா இந்த படம் எடுக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு கதைக்களத்தை பிரபாஸ்க்காகவே ரெடி பண்ணியிருக்காங்களாம். பிரபாஸ் இதில் மாஸ் காட்ட ரெடியாக இருக்கிறாரு. ரீசெண்டாக 11 அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு. ஏன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் படத்தை பார்த்த எல்லாருமே ஒரு நல்ல ஸ்டோரி, சூப்பரான டைரக்டர் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அஜில்ஸை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மட்டும் பெரிய வரவேற்பு இல்லாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியும் ஒரு நல்ல ஸ்ட்ரீமிங் ரேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்படியே அடுத்ததான் என்ன படம் எடுக்க போகிறாங்க, என்ன கதையில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி விஷ்ணு விஷால் கிட்ட ஒரு கதை சொல்லி அது ரொம்பவே பிடிச்சு போய் விஷ்ணு விஷால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த படத்துடைய வேலைகளை ஆரம்பிக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. விஷ்ணு விஷால் இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு கட்டா குஸ்தி பார்ட் 2 உருவாகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடையில் இப்போ லோகேஷ் அஜில்ஸோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சிறப்பான அப்டேட் தானப்பா. ஏன்னா அவருமே ஒரு நல்ல பிரேக் த்ரூக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, சீக்கிரமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் கதைக்களமா, ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். ராட்சசன் அப்படி தானே ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் அப்படியே பண்ண போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பிரசாந்த் வர்மாவுடைய இயக்கத்தில் ஹனுமான் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா ஹனுமான் 2 எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ரிஷப் செட்டி தான் ஹனுமானா நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்துருச்சு. மித்தபடி யாரெல்லாம் 1ல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் 2ல் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிஷப் செட்டியை பற்றி ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னென்னா, இவர் நல்லாவே வெயிட் ஏற்றிட்டு இருக்காரு, சூப்பராக பாடி பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹனுமான் அப்படின்றது பயங்கர கம்பீரமான ஒரு கேரக்டராக நம்ம பண்ணோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு இருக்காராம். இது டிலே ஆகிறதுக்கான ரீசனே அவருடைய காந்தாரா 2 ரிலீஸ்க்கு காத்திருந்துச்சு. அதுலேயும் அவர் நல்ல ஹிஸ்டாரிக்கல் டச் வச்சுருந்தார். இருந்தாலும் அதை விட அதிகமான மசில் பில்ட் பண்ணும் அப்படின்றதுனால தான் காந்தாரா 2 வரைக்கும் காத்திருந்தாங்க. இப்போ அது முடிஞ்சதுனால ஹனுமான் 2க்கு ரெடி ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. ரிஷப் செட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவரும் களத்தில் இறங்கினதுனால சீக்கிரமாகவே இந்த படத்தோடைய ஷூட்டிங் எல்லாம் படபடன்னு எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு நம்மளுடைய எஸ்என்இ பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.